ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம 10th மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஃபர்ஸ்ட் யூனிட் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதுலேருந்து எக்ஸாம்பிள் 1.1 சம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் 10th 11th 12th தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சிபிஎஸ்சிக்கான லெசன்ஸ்லாம் நடத்துகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, சம்குள்ளே போகலாமா? ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் எக்ஸாம்பிள் 1.1ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, if a is equal to 1, 3, 5 and b is equal to 2, 3 ஏயும் பியும் கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, find a cross b and b cross a. இந்த கிராஸ் அப்படின்றதுக்கு மீனிங் என்னன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஓகேவா? இப்ப இத சம்ல எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் ப்ராப்பரா சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பியையும் பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, இஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ இஃப் நாட் ஒய், அதாவது ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ கிராஸ் பி நம்ம ஆல்ரெடி ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ கண்டுபிடிச்சிருவோம். அதை வச்சே நம்ம இதையும் நம்ம செஞ்சிடலாம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, ஷோ தட் n of a cross b is equal to n of b cross a is equal to n of a cross n of b. என்னன்னா இதுக்கு மீனிங் என்னன்னா, n of a cross b யும் n of b cross a யும் n of a cross n of b யும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஈக்குவல் சிம்பிள் தானே. சோ இதுவும் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மள ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, சம்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஏபியை எடுத்து எழுதிக்கோங்க. எப்பயுமே சொல்யூஷன்ல கொடுத்துருக்க கொஸ்டினை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 3, 5. பி என்னது 2, 3. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பியை கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பினா ஏல என்ன கொடுத்திருக்காங்க, 1, 3, 5. அடுத்து கிராஸ் பில என்ன கொடுத்திருக்காங்க, 2, 3. ஓகேவா? இப்ப இதை எப்படி எழுதணும்? ஏ கிராஸ் பினா என்னன்னா, நல்லா பாருங்க, இந்த 1 நம்ம இங்க ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, ஏ கிராஸ் பி தானே இருக்கு. சோ இந்த 1 காமனா எடுத்துட்டு இது இப்படி எழுதணும். இந்த 1 காமனா எடுத்துட்டு பில இருக்க எல்லா நம்பர் கூடயும் ஆட் பண்ணி எழுதணும். நான் இப்ப எழுதுறேன் பாருங்க. 1 காமனா எடுத்துட்டு 1, 2, 1, 3. புரியுதா? அடுத்து 3 காமனா எடுத்துட்டு இந்த 2 நம்பரையும் நான் சேர்த்து எழுதுறேன். அடுத்து 3, 2, 3, 3. நெக்ஸ்ட் 5, 2, 5, 3. ஓகேவா? இத நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏனா ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பின்றனால ஏ ஃபர்ஸ்ட் எழுதணும், பி செகண்ட் எழுதணும். இப்ப பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. சோ பி ஃபர்ஸ்ட் எழுதுறோம், ஏவை செகண்ட் எழுதுறோம். 2, 3 கிராஸ் 1, 3, 5. ஓகேவா? இப்ப இத எழுதுவோம். நான் என்ன சொல்லியிருக்கேன், இத காமனா வச்சுட்டு இதுல இருக்கிறதெல்லாம் நம்ம எழுதணும். இத காமனா வச்சுட்டு இதுல இருக்க நம்பர்லாம் சேர்த்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ 2, 1, 2, 3, 2, 5. அடுத்து 3 காமனா வச்சு எழுதணும். 3, 1, 3, 3, 3, 5. ஓகேவா? இத ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நம்ம பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஈக்குவலா இருக்கா, அப்படி இல்லைன்னா ஏன்னு எங்களுக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ கிராஸ் பி பி கிராஸ் ஏ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதை வச்சே நம்ம
எப்படின்னு அதை பார்ப்போம். செகண்ட் கொஸ்டினை எழுதிக்கோங்க. என்ன செகண்ட் கொஸ்டின்? A cross B is equal to B cross A. From A cross Bன்றது நம்மளுக்கு ஈக்குவேஷன் 1 தானே எடுத்திருந்தோம். 1, A cross Bன்றது B cross Aன்றது 2. From 1, 2. அதாவது 1, 2. இப்ப பாருங்க, இது ஈக்குவலான்னு செக் பண்ணுவோம். இதுல ஃபர்ஸ்ட் இத பாருங்க, 1, 2 B cross A cross B, B cross A. A cross B ல ஃபர்ஸ்ட் இது என்ன இருக்கு? 1, 2 இருக்கு. பட் B cross A ல என்ன இருக்கு? 2, 1 இருக்கு. நீங்க கேட்கலாம், 1, 2, 2, 1 ரெண்டுலயுமே ஒரே நம்பர் தானே இருக்கு, என்ன மாறி மாறி இருக்கு, அதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இருக்க கூடாது. நம்மளுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னா ஈக்குவலா இருக்கணும். 1, இங்க 1, 2னா இங்க 1, 2. சப்போஸ் இங்க 2, 1 கொடுத்திருந்தாங்கன்னா இதுவும் ஈக்குவலா வந்திருக்கும். ஓகேவா? சோ இங்க 1, 2 இங்க 2, 1 அப்ப ஈக்குவலா இல்ல. அடுத்து 1, 3 இங்க 3, 1 இதுவும் ஈக்குவலா இல்ல, இதுவும் மாறி மாறி தான் இருக்கு. பட் இதுல 3, 3 அண்ட் 3, 3ன்றது சேமா இருக்கு. பட் நம்மளுக்கு என்ன வேணும்? A cross B is equal to B cross A. இதுல இருக்க எல்லா நம்பருமே ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஒண்ணு மட்டும் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரூவ் ஆகாது. சோ அதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இங்க என்ன இருக்கு? 1, 2, 2, 1. அப்ப 1, 2 not equal to 2, 1. அடுத்து கமா இங்க என்ன இருக்கு? 1, 3 இங்க 3, 1. அப்ப 1, 3 not equal to 3, 1. அவங்க கொடுத்த கொஸ்டின் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோமா? அவங்க என்ன கேட்டிருந்தாங்க? A cross Bயும் B cross Aவும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம A cross Bயும் B cross Aவும், சாரி அதை நம்ம எழுதல. therefore A cross B not equal to B cross A. ஓகேவா? நாட் ஈக்குவல் இல்ல அப்படின்றத நம்ம எழுதிட்டோம். சோ இதை ப்ரூவ் பண்ணிட்டோமா? அது ஏன்னும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏன்னா நம்பர்லாம் மாறி மாறி இருக்கு அப்படின்றத. இதுல வந்து நீங்க எல்லா நம்பரும் எடுத்து எழுதணும்னு அவசியம் இல்ல, ஒரு நம்பர் எழுதினாலே போதுமானது. நான் சும்மா 2 நம்பர் எழுதியிருக்கேன். ஓகேவா? தேர்ட் ரோம் லெட்டர்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, n of A cross B is equal to n of B cross A is equal to n of A cross n of B. இது இந்த 3 பார்ட்டும் ஈக்குவலான்னு கேட்கல, ஈக்குவல்னு ஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு A cross B, B cross A னா என்னன்னு தெரியும். A cross B, B cross A னா என்னன்னு தெரியும். அதை நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தோம்ல. பட் n of A cross B, n of B cross A னா என்னன்னா, நம்பர் ஆஃப் A cross B, நம்பர் ஆஃப் B cross A. நம்பர் ஆஃப் A cross B, நம்பர் ஆஃப் B cross A. நம்பர் ஆஃப்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இங்க A cross B கண்டுபிடிச்சிருக்கோமா? நம்பர் ஆஃப் A cross B, அதாவது n of A cross B னா என்னன்னா, இதுல இருக்க எத்தனை வேல்யூ இருக்கு அப்படின்றதுதான் வந்து நம்பர் ஆஃப், எத்தனை வந்து வேல்யூ இருக்கு இதுல அப்படின்றதுதான் வந்து இதோட நம்பர் ஆஃப் A cross B. இதுல எத்தனை வேல்யூ இருக்குன்னு பாப்போமா? 1, 2, 3, 4, 5, 6 6 வேல்யூ. அப்ப n of A cross B யோட வேல்யூ என்ன? 6. அடுத்து B cross A இங்க கண்டுபிடிச்சிருக்கோமா? 1, 2, 3, 4, 5, 6 இதுக்கும் n of B cross A க்கும் 6 தான். அப்ப n of A cross B is equal to n of B cross A 6 equal to 6. இப்ப இது ரெண்டு கண்டுபிடிச்சோம். இது எப்படின்னா n of A cross n of B, இதுவும் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். AB வந்து நம்மளுக்கு ABன்றத வந்து நம்மளுக்கு கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க. அப்ப n of A னா நம்பர் ஆஃப் A, நம்பர் ஆஃப் B இதோ கொடுத்துருக்காங்களா? AB. அப்ப நம்பர் ஆஃப் A என்ன? 1, 2, 3 3 நம்பர்ஸ் இருக்கா? அப்ப n of A வந்து 3, n of B வந்து 1, 2. சோ n of A எத்தனை? 3 இன்ட்டு, அதாவது இங்க இன்ட்டு இருக்கா? அப்ப n of B வந்து 2. 6 equal to 3 into 2 எவ்வளோ? 3 2s are 6. So therefore n of A cross B
is equal to n of b cross a is equal to n of a cross n of b. Hence proved. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம்ல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.